Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. கடைசி 10 ஆண்டுகள் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரையில் திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகில் கூட போக முடியவில்லை. அவர் திமுகவோன்ற ஒரு மாபெரும் கட்சி, ஒரு அசாத்தியமான அரசியல் பின்புலம் கொண்ட 75 ஆண்டுகால கட்சி. அந்த கட்சி தோத்தாலும் ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டோட முக்கியமான கட்சி திமுக தான். இந்த கட்சிக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் தான் ஜெயலலிதா. ஜெயலலிதா உயிரோடு இருந்த கடைசி 10 ஆண்டுகள் திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகில் நெருங்க கூட முடியவில்லை. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுதான் ஸ்டாலினாலையும் உதயநிதியாலையும் இன்னைக்கு இந்த உயர்ந்த இடங்களுக்கு வர முடியுது. இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஜெயலலிதா என்ற ஆளுமை இருந்திருந்தால் அவையெல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது. ஸோ ஜெயலலிதாவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருந்தது 2016. கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். யாரும் திமுகவோட கூட்டணி போயிடக்கூடாதுன்றது ஜெயலலிதா உறுதியாக இருந்தாங்க. 2 இடதுசாரிகள் விசிக, தேமுதிக. அதுதான் ஜெயலலிதாவோட வெற்றிக்கான காரணங்களில் முக்கியமான காரணம். ஜெயலலிதா அவர்கள் தான் வைகோவை கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. அதாவது மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னை எதிர்த்து எழுதினவங்களை மேலெல்லாம் அந்த அம்மா கேஸ் போட்டாங்கன்றது உண்மை தான். அது ஒரு உதரதாண்டவம் ஆடினார். உச்சநீதிமன்றம் திரும்ப எச்சரித்த பிறகு கூட அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அதெல்லாம் ஜெயலலிதாவோட கரும் பக்கம். பொதுவாகவே ஒரு பெரிய மேடையில் எங்கள் கையை பிடிக்கிறதுக்கே தயங்குவாங்க. அந்த மாதிரி யாருமே இது பண்ணது கிடையாது. நான் தயங்கி நின்னேன், ஆனால் அவங்க கையை கூடன்னு இப்படி பிடிச்சி தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். அதில் இன்னொன்று சொன்னார், பிரிஞ்சு போகும்போது கூட தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தையோடு அனுப்புனாங்கன்ட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி அவர் பேசினார். இதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பான மனநிலையை வெளி உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு வருது. அதனால தான் அவங்க என் கையை பிடித்து ஜெயலலிதா உயர்த்தி காட்டினார். தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் நன்றாக இருக்குன்னு சொன்னாங்களா. இன்றைக்கு நிகழ்ச்சியுடன் அவர் நினைவு கூறுவதற்கு காரணம் திமுக கூட்டணிக்குள்ளே திருமாவுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதி. அப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல், லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 37 சீட், அதாவது தேசிய அளவில் எந்த ஒரு மாநில கட்சியுமே அந்தளவுக்கு ஒரு பெரிய விக்டரியை பதிவு பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சார். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோடியால் வீசும்போது தடுத்து நிறுத்தினது முதல்ல தடுத்து நிறுத்தினது ஜெயலலிதா. மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க செஞ்ச முதல் காரியம் கருணாநிதி கையில் இருக்க இந்த அஸ்திரத்தை பிடுங்கினது. கருணாநிதி கையில் இருக்க மெயின் அஸ்திரத்தையும் அவங்க பிடுங்கினாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை இல்லை, கருணாநிதி ஆட்சியில் இருந்தால் கனவு காணாத, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத காரியங்களை ஜெயலலிதா செய்ய ஆரம்பித்தாங்க. இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கணும்னு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. கருணாநிதியால் அதை கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி 7 பேர் விடுதலையில் நீ விடுதலை பண்ணலன்னா நான் விடுதலை பண்ணுவேன், 3 நாள் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒருபோதும் கருணாநிதியாலலாம் நீங்கள் அதை துளியளவும் கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் தலம்பாலன் அவர்களை சபாநாயகனாக ஆக்கினார். தலித் ஏழுமலையை பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நிகழ்த்துறதுக்கு என்ன காரணம் சார்? அந்த ஆளுமையை யாருமே இன்றைக்கி மேட்ச் பண்ண முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் ஒருத்தரும் கிடையாது. ஜெயலலிதாவோட ஆளுமையோடு ஒப்பிடுவதற்கு ஒருவருமே கிடையாது. அதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அசாத்தியமான ஆளுமை. சில நேரங்களில் எம்ஜிஆரை விட அதிகமாக அவர் சாதிச்சு காமிச்சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து நிறையா அரசியல் நிகழ்வுகளில் நம்ம விவாதிச்சுட்டே வரோம், நிறையா விஷயம் நம்ம பேசிகிட்டே வரோம். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ சார். என்னென்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள். ஸோ இந்த இடத்துல அவங்கள பற்றி நிறையா விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். மக்கள் மத்தியிலையுமே இன்னமும் அவங்களுக்கான கிரேஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் தொடர்ந்து இந்தியன் பாலிடிக்ஸில் ரொம்ப இன்டென்ஸாக வாட்ச் பண்ணி உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள், நிறைய நிகழ்வுகளை தொடர்ந்து கவனிச்சிட்டே வரும்போது அவங்க இருந்த காலகட்டத்துலையுமே நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வலம் வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி அவங்க இது மாதிரியான இடங்களில் இன்றைய அரசியலில் அவங்க இல்லைன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது, அது தவறு. முதலமைச்சர் இறந்து போகும்போது அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்றது தான் பார்க்கணும். இறந்து போகும்போது அவர் முதலமைச்சர். அதனால் நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா மறைந்த முதலமைச்சர்னு சொல்லணும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது. கருணாநிதி இறந்து போகும்போது முன்னாள் முதலமைச்சர், ஆனால் ஜெயலலிதா இறந்து போகும்போது முதலமைச்சர். இது முக்கியமான ஒரு விஷயம். இது பரவலாக பலரும் செய்கிற தவறு இது. ஜெயலலிதா சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்திய வரலாறில் இந்த 77 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் தோன்றிய தலைவர்களில் ஒரு மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர். நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து இருக்குது அவர்கிட்ட. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டார், ஆனால் திரும்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகப்பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானார், ஆனால் எல்லா வழக்குகளிலிருந்தும் மீண்டு வந்தார். அரசு ஊழியர்கள் 1.5 லட்சம் பேரை வேலைநிறுத்தம் செய்த காரியத்துக்காக டிஸ்மிஸ் செய்தார். பிறகு அவர்களை பணியில் சேர்த்து கொண்டார்.
மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள். அவர் பத்திரிகைகளுக்கு எதிராக, மீடியாவுக்கு எதிராக, கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயல்பட்டார். நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகளை பத்திரிகையாளர்கள் மீது, அரசியல் தலைவர்கள் மீது, குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது பாய்ச்சினார். அவருடைய ஆட்சி காலத்தில் வன்முறை, அரசியல் எதிரிகள் மீது சில இடங்களில் வன்முறை பிரயோகிக்கப்பட்டது. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆசிட் தாக்குதலுக்கு உள்ளானார். 5 நட்சத்திர ஓட்டல்கள், தேர்தல் ஆணையாளர் டிஎன் சேஷன் தங்கி 5 நட்சத்திர ஓட்டல் தாக்கப்பட்டது. டிஎன் சேஷனுக்கு எதிராக ஜெயலலிதாவுக்கு இந்த வன்மத்தின் வெளிப்பாடு அது. ஏன்னா டிஎன் சேஷன் தங்கிய காரணத்துக்காக அந்த ஓட்டல் தாக்கப்பட்டது என்றெல்லாம் செய்திகள் உண்டு. டிஎன் சேஷன் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவரை விமான நிலையத்திலிருந்து வெளியில் வரவிடாமல் அதிமுக தொண்டர்கள் முற்றுகையிட்ட அவலமும் நடந்தது. இந்த மாதிரியான பல சம்பவங்களும் நடந்தன. எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் சட்டமன்றத்தில் செய்தார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது உண்டு. எழுதியவர்கள் பேசியவர் மீதெல்லாம் நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகளை பாய்ச்சினார். ஆனால் மக்களின் அமோக ஆதரவு அவருக்கு இருந்தது. திரும்ப திரும்ப வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தார். 91, 96, 2001, அதிலே 2 தடவை. அதனால் வந்து 4 டைம்ஸ். அதுக்கு பிறகு 2011 ஒரு தடவை. அதுக்கு பிறகு கன்விக்ட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு தடவை. ஸோ ஒரு 6-7 முறை அவர் முதலமைச்சராக பதவியேற்றார். 91 ஒரு தடவை, 2001 பதவியேற்றது செல்லாததுனால 2வது தடவை ஜெயித்தாங்க கேஸில். அது 2வது தடவை. 2011 ஒரு தடவை ஜெயிச்சு வந்தாங்க. அப்புறம் வந்து அதில் கன்விக்ட் ஆன காரணத்தால் பதவி விலகி 4வது தடவை மறுபடியும் ஜெயிச்சு வந்தாங்க. அப்புறம் 5வது முறை வந்து 16 ஜெயித்தாங்க. 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். பாமர மனிதனின் நாடி துடிப்பை அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனால தான் அம்மா உணவகம் போன்ற திட்டங்கள் எல்லாம் அவரால் நிறைவேற்றப்பட்டன. 10 ரூபாய் இருந்தால் ஒரு மனிதன் வந்து 2 வேளை பசியார உணவு உண்ண முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார் சென்னை நகரில் அவர். பெண்களுக்கான பல நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான அந்த இலவச பேருந்து, இலவச சைக்கிள் போன்றவை வந்து பெண் கல்வியை வந்து கல்லூரி வரை நீட்டிக்க உதவியது. கிராமப்புறங்களில் வந்து 10ஆம் கிளாஸ் படித்த பெண் குழந்தைய வந்து +1 +2 அனுப்புறதுக்கு வந்து பாதைகள் இல்லை சரியானு சொன்னப்போ சைக்கிளில் வச்சு கொடுத்தது வந்து ட்ராப் அவுட் ரேஷியோவை பெரிய அளவில் அரெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ பெண் கல்விக்கு உறுதுணையாக இருந்தார். தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் பெண் சிசு கொலையை வந்து ஓரளவு தடுப்பதற்கு அந்த திட்டம் உதவியது. அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மூலம் பெண்கள் பெரிய அளவில் காவல்துறையில், இந்தியாவிலேயே உலகிலேயே பெண்கள் பெரிய அளவில் காவல்துறையில் வருவதற்கு உதவிய திட்டம் வந்து அந்த அனைத்து மகளிர் காவல் நிலைய திட்டங்கள். 92, 93 என்று நினைக்கிறேன் என்னுடைய முதல் ஆட்சி காலத்தில் அந்த திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக செயல்பட்டன. இந்த திட்டத்தை பார்த்து தான் பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோ பாகிஸ்தானில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை தொடங்கினார். அந்த காலகட்டத்தில் 93, 94 காலகட்டத்தில் பாகிஸ்தானிலேருந்து குழுக்கள் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையங்களோட செயல்பாடுகள் குறித்து ஆராய்ந்து சென்றது. அந்த மாதிரி பெண்களுக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கான வசதிகள், இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு மகன் அல்லது மகள், ஒரு குழந்தை தன்னுடைய தந்தை பெயரை தான் இனிஷியலாக போட்டுக்க முடியுன்றதை தாய் பெயரையும் போட்டுக்கொள்ளலாம் என்ற லெவலில் சட்ட திருத்தங்களை அவர் கொண்டு வந்தார். குறிப்பாக பெண்களை வைத்து அவர் நிரம்ப திட்டங்களை நிறுத்திட்டு அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் போன்றவை வந்து பெரிய அளவில் ஹியூஜ் சக்ஸஸ். ஒரு பெண் குழந்தை அரசு மருத்துவமனையில் பிறந்தாலே அதற்கு வந்து சில ஆயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படுகிறது. அது வந்து பெரியவளாகும்போது அந்த குழந்தைக்கு அந்த பணம் போய் சேருது. 50,000 ரூபாய் என்னமோ வரைக்கும் போச்சு. அதெல்லாம் வந்து மிகப்பெரியதொரு சாதனைகள். சாமானிய மனிதனின், எளிய மனிதனின் நாடி துடிப்பை அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ஸோ இந்திய அரசியலில், தமிழக அரசியலில் ஒரு மறக்க முடியாத, ஆகர்ஷம் மிக்க, பிறரை எளிதில் கவரக்கூடிய, பிறர் மீது எளிதில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய, சுலபமாக ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு வசீகர தன்மை கொண்ட, ஒரு அழுத்தமான ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் தான் ஜெயலலிதா அவர்கள். சார், குறிப்பாக வந்து ஒரு பெண் அவங்க, அதாவது இன்றைக்குமே இந்த காலகட்டத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த யூஎஸ் எலெக்ஷனில் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கேண்டிடேட் வந்து ஒரு பெண் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. தொடர்ந்து அங்கே வந்து பெண்கள் அதனால் பெரிய அளவில் அதிருப்தியும் அடைஞ்சாங்க. குறிப்பாக ஆண்கள் வந்து அந்த ஆணாதிக்கத்தில் இன்னும் ஸ்டிக் ஆகியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அவங்க எப்படி சார் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெண் முதல்வராக வலம் வந்தாங்க? இந்த பெண்ணை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிடாமல் செய்கிறதுல ஐரோப்பியர்களுக்கு, வெள்ளை நிறத்தவர்களுக்கு, குறிப்பாக ஐரோப்பியர்னு சொல்லக்கூடாது, வெள்ளை நிறத்தவர்கள், அது அமெரிக்காக்காரனுக்கு இருக்க அந்த ஆணாதிக்க மனப்பான்மை இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் கிடையாது. குறிப்பாக சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் நாடுகளில் கூட வந்து ஒரு பெனாசிர் பூட்டோ, ஒரு ஷேக் ஹசீனாலாம் வந்து காலித் அசியாலாம் பிரதமராக வர முடிஞ்சு. ஆனால் அமெரிக்காவில் வர முடியாத காரணம், அமெரிக்காவில் என்ன தான் தனி மனித சுதந்திரம் இருந்தாலும், பேசப்பட்டாலும், பெண்களுக்கான உரிமைகள், பெண்கள் வந்து கவர்ச்சி ஆடைகள் அணிந்து கொண்டு பொதுவெளியில் நடமாடலாம். ஆனால் அதிகாரம் என்று வரும்பொழுது
சராசரி அமெரிக்க மனம் ஒரு ஆணை தான் விரும்புகிறது, பெண்ணை விரும்பவில்லை. ஏனெனில் அந்த ஆணாதிக்க மனப்பான்மையிலிருந்து 250 ஆண்டு கால வரலாறுக்கு பிறகும் அமெரிக்கா மீண்டெழவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகளில் 3000 ஆண்டுகளுக்கு மேற்கொண்ட பழமையான நாகரிகம் கொண்ட இந்தியா மாதிரியான நாடுகளே ஆகட்டும், இஸ்லாமிய நாடுகள் ஆகட்டும், இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து பெண்கள் அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமானது ஒன்றாக தான் இருந்திருக்குது. அமெரிக்க வாழ்க்கையின் முக்கியமான முரண்பாடுகளில் ஒன்று தனி மனித சுதந்திரம் பேசக்கூடிய அந்த நாட்டில் பெண்கள் அதிகாரத்திற்கு வரவிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் நீங்கள் அதையும் இதையும் ட்ரம்ப்பையும் ஜெயலலிதாவும் ஒப்பிட்டு பேசுவது ரொம்ப தவறானது. தமிழ்நாடு, இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் பெண்களுக்கான அந்த உரிமை என்பது சீரானதாகவும் அதிகாரத்துக்கு அவர்களை வர வைப்பதில் ஆர்வம் காட்டக்கூடியதாகவும் இருக்குது. இந்தியாவே அப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்திரா காந்தி இருந்தாங்க, இவங்க மம்தா பானர்ஜி, ஜெயலலிதா, இந்த மாதிரி வந்து பெண் தலைவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கோல் வச்சிருக்கிறாங்க. அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லப்போனால் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரையில் திமுகவால் அவரை வெற்றி கொள்ள முடியவில்லை. ஒரு தேர்தலில் படுதோல்வி அடைந்தால் அடுத்த தேர்தலையே ஓரளவு 60 சீட் வாங்கி எதிர்க்கட்சியானார். கடைசி 10 ஆண்டுகள் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரையில் திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகில் கூட போக முடியவில்லை. அவர் திமுகவுன்ற ஒரு மாபெரும் கட்சி, ஒரு அசாத்தியமான அரசியல் பின்புலம் கொண்ட 75 ஆண்டுகால கட்சி. அந்த கட்சி தோத்தாலும் ஜெயித்தாலும் தமிழ்நாட்டோட முக்கியமான கட்சி திமுக தான். அந்த கட்சியை வந்து ஜெயலலிதா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் தான் ஜெயலலிதா. ஜெயலலிதா உயிரோடு இருந்த கடைசி 10 ஆண்டுகள் திமுகவால் ஆட்சி கட்டலின் அருகில் நெருங்கக்கூட முடியவில்லை. அதாவது அவர் திமுகவை தன்னுடைய அசாத்தியமான அரசியல் ஆளுமையால் சுழற்றி அடித்தார் ஜெயலலிதா. அதை தொடர்ந்து தோற்கடிக்க செய்வது, தொடர்ந்து 2 தேர்தல்களில் தோற்கடிக்க செய்து ஆட்சி கட்டலின் அருகில் வரவிடாமல் தூரத்திலேயே நிறுத்தி வைப்பது என்பது எவ்வளவு பெரிய சாதனை என்பது தெரியும். ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் ஒருபோதும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் திமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமைக்கு ஜெயலலிதாவுக்கு இணையான வசீகர தன்மை, தலைமை பண்புகள் இல்லாத காரணத்தால் திமுகவால் வெற்றி கொடி நாட்ட முடியுது. அதனால் ஜெயலலிதான்ற அந்த அசாத்தியமான மாபெரும் ஆளுமை நாம் வியந்து பார்க்க வேண்டிய ஒன்று தான். அதற்கு சரியான உதாரணம் திமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி, ஆலமரம் திமுக. அந்த கட்சியை திரும்ப 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 தோற்கடித்து, அதுவும் கடைசி 10 ஆண்டுகள் ஆட்சி கட்டணம் அருகில் வரவிடாமல் தூரத்திலேயே நிறுத்தி வைத்தது ஜெயலலிதாவின் மாபெரும் சாதனைகளில் ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தான் ஸ்டாலினாலையும் உதயநிதியாலையுமே வந்து இன்றைக்கி இந்த உயர்ந்த இடங்களுக்கு வர முடியுது. இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஜெயலலிதா என்ற ஆளுமை இருந்திருந்தால் அவையெல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது. கலைஞர் வேறு, கலைஞர் என்பது வேறு. ஆனால் ஜெயலலிதாவுக்கு இணையாக கலைஞருக்கு பிறகு அதிமுகவில் சொல்லக்கூடிய ஆளுமைகள் எவரும் கிடையாது. இதையெல்லாம் குறைந்தபட்ச நியாயத்தன்மையும் நேர்மையும் உள்ளவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஓகே சார், அந்த பேக் டு பேக் வின் அப்படின்ற ஒரு விஷயத்த மாபெரும் சாதனைன்னு சொல்கிறீங்களே சார், அந்த ஒரு விஷயம் எப்படி சாத்தியப்பட்டது சார்? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகன்ற ஒரு ஆலமரம் ஆப்போசிஷன் பார்ட்டியாகவே பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பீட் பண்ணி பேக் டு பேக், அதாவது 11க்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி கன்வீட் ஆகிட்டாங்க, திரும்பி நின்று ஜெயித்தாங்க, அப்புறம் 16ல் மறுபடியும் ஆட்சிக்கு வரதுன்றது எப்படி சாத்தியமாச்சு? அதற்கு 2 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று வந்து அவர் வந்து தன்னுடைய நலத்திட்டங்களை நம்பினார். 2வது திமுக பக்கம் கூட்டணிகள் சேராமல் தடுத்தாங்க. இடதுசாரிகளும் விசிகாவும் வந்து விஜயகாந்த் வந்துட்டார். அவங்க வந்து திமுகவோட போக விடாமல் ஜெயலலிதாவும் தடுத்தார். அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து உடல்நலம் குன்றியிருந்த காரணத்தால் ஸ்டாலினும் பெரிய அளவில் வந்து திமுக கூட்டணி வரதை விரும்பலை. ஸோ ஜெயலலிதாவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருந்தது 2016. கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். யாரும் திமுகவோட கூட்டணி போயிடக்கூடாதுன்னு ஜெயலலிதா உறுதியாக இருந்தாங்க. 2 இடதுசாரிகள், விசிகா, தேமுதிகலாம். அதுதான் ஜெயலலிதாவோட வெற்றிக்கான காரணங்களில் முக்கியமான காரணம். ஆனால் நீங்கள் என்ன தான் சொன்னீங்கன்னாலும் தனியாக நின்று ஜெயலலிதாவால் குட்டி கட்சிகளை வச்சு ஜெயிக்க முடிஞ்ச மாதிரி திமுகவால் தனியாக நின்று எப்போ ஜெயிக்க முடியும்? 89 மட்டும் ஒரு தடவை ஜெயித்தாங்க. அதுவும் ரெட்டையிலன்றது முடங்கி ரெட்டப்புறா சேவல் வந்ததால் காங்கிரஸ் தனியாக நின்றதால் ஜெயிச்சது திமுக. 71க்கு பிறகு இப்படி வச்சுக்கோங்க, ரெட்டை இலை என்ற ஒன்று தமிழக அரசியல் களத்தில் களம் கண்ட பிறகு திமுக தனியாக நின்று ஒரு தேர்தலையும் வெற்றி பெற்றது கிடையாது. கூட்டணியோட மட்டும்தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதிமுக தொடர்ந்து 3 முறை 77, 80, 84, அதுக்கு பிறகு வந்து 91, அதுக்கு பிறகு 2001, 5 கேப்பில், அதுக்கு பிறகு 2011 கண்டினியூஸாக 2 வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த சாதனையெல்லாம் திமுகவால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இது எப்படி சாத்தியப்பட்டதுன்னு கேட்குறீங்க. 2016 கூட்டணி கட்சி தன்னுடைய நலத்திட்டங்களை ஜெயலலிதாவை நம்பினார். ஸ்டாலின் மறைமுகமாக ஜெயலலிதாவுக்கு உதவி செய்தார். ஏன்னா கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சி அமைச்சிருச்சுன்னா கலைஞர் வந்து இன்னும் 10 வருஷம் இருப்பார். மற்ற பவர் சென்டர்ஸ் அழகிரி, கனிமொழிலாம்
அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிப்பாங்க. தன்னால் சிஎம் ஆக முடியாதுன்ற தெளிவான உண்மை ஸ்டாலினுக்கு புரிந்தது. அதனால் அவர் கூட்டணி கட்சிகளை திமுகவில் சேர்த்துக்கல. கலைஞர் மரணத்துக்கு பிறகு தான் ஸ்டாலினோட அணுகுமுறை மாறுது. 2 இடதுசாரிகள் விசிகாவெல்லாம் அவர் கிட்டே சேர்க்க விடாமல் தள்ளி தான் வைத்தார். புரியுதா? ஆகவே இதெல்லாம் வந்து விஜயகாந்த் 2016 வர முடியாமல் போனதற்கும் திமுகவுக்குள்ளே இருந்த அந்த இரட்டை பவர் சென்டர், கலைஞர் வரணும் விரும்புகிறாரு, ஸ்டாலின் வர விரும்பலை விஜயகாந்த், அதுதான் காரணம் உங்களுக்கு. ஸோ 16 ஜெயலலிதா ஜெயித்ததுக்கு ஜெயலலிதாவோட சாதனைகள் ஒரு பக்கம், பிரதான காரணம் அவருடைய சாதனை. 2வது ஸ்டாலின் மறைமுகமாக செய்த உதவி. இது 2யும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். எப்படி இருந்தாலும் ஜெயலலிதான்ற அந்த ஆளுமை இருந்த வரையில் கடைசி 10 ஆண்டுகள் திமுகவால் ஆட்சி கட்டில் அருகில் நெருங்கக்கூட முடியவில்லை என்பதுதான் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை. சார், அப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த விஷயம் இருந்ததா? லைக் கண்டிப்பாக இப்போது இந்த கூட்டணி கட்சியெல்லாம் வெளியே அனுப்புகிறோமே, அப்போ தோற்றுருவோன்ற தெரிஞ்சு தான் அவர் அந்த முடிவு. அவர் ஆமாம், ஏன்னா கலைஞர் சிஎம் ஆகிட்டார்னா மற்ற பவர் சென்டர்ஸ் பார்ட்டியில் அழகிரி, கனிமொழி, தயாநிதி மாற இவங்கெல்லாம் தலை தூக்கிடுவாங்க. தனக்கு வந்து அது தன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு அது உதவாது என்ற காரணமும் அவருக்கு இருந்தது. நிச்சயமாக வந்து அது வந்து திருமா போன்றவர்கள் அதை வந்து 2015 ஆகஸ்ட் மாதம் அவருடைய பிறந்த நாளிலே அதை தெளிவாக சொன்னார். ஏன்னா வந்து இவர்கள் வந்து கூட்டணியை விரும்பவில்லை ஸ்டாலின் அவர்கள்ன்றது மறைமுகமாக சொன்னார். 2016 இந்த மக்கள் நல கூட்டணி உருவானதுக்கு காரணமே முக ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் தான் சார். ஆனால் அதை ஒட்டி ஒரு விஷயம் நிறையா பேசுவாங்களே சார், ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து வைகோவை கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. அதாவது வந்து மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே முக ஸ்டாலின் அவர்கள் தான். ஒரு பக்கம் ஜெயலலிதா, ஒரு பக்கம் ஸ்டாலின். ஜெயலலிதா அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு விரும்பினாங்க. ஸ்டாலின் சேர்த்துக்க மாட்டார்னு அவங்களுக்கு தெரிஞ்சோன்னா அவங்க நிம்மதி அடைஞ்சிட்டாங்க. கூட்டணியை பற்றி கவலையப்படலை அவங்க. ஸோ அந்த 16 எலெக்ஷன் முடிவுக்கு ஜெயலலிதா, முக ஸ்டாலின் 2 பேருமே ஒரு காரணம். பட் கலைஞர் மறைஞ்ச உடனே ஸ்டாலின் உஷாராயிட்டார், எல்லாரையும் அரவணைச்சார். ஒருத்தர் விடாமல் குட்டி குட்டி கட்சிகளை கூட தன் பக்கம் இழுத்துக்கிட்டார். ஜெயலலிதாவும் இறந்து போயிட்டாங்க. அதனால் அவங்கள வந்து 21 வெற்றி சாத்தியப்பட்டது. அது ஒன்றும் பெரிய வெற்றி கிடையாது. 21 3 லட்சம் ஓட்டில் தான் தோத்தாங்க அதிமுக. கிட்டத்தட்ட 1000க்கும் கீழே 12 தொகுதியில் என்னமோ திமுக வெற்றி பெற்றது. டி நகர்லாம் வந்து 37 ஓட்டில் ஜெயித்தாங்க. டிடிவி தினகரன் மட்டும் அதிமுக கூட்டணியில் இருந்து அமித்ஷா சொன்னது மாதிரி வெறும் 10 சீட் அவருக்கு அதிமுக சிம்பல்லே நிற்க வச்சு கொடுத்துருந்தா தேர்தல் முடிவுகளே வேறு. அப்பயும் திமுக வந்திருக்கும், மெஜாரிட்டி இருந்திருக்காது. மைனாரிட்டி திமுக அரசும் ஜெயலலிதா 2006-11 கருணாநிதி ஆட்சியை வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன மாதிரி தான் இந்த ஆட்சியும் அமைஞ்சிருக்கும். அவங்க நல்ல நேரம் எடப்பாடி டிடிவியை உள்ளே சேர்த்துக்கல, இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி வந்தது. அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். எனவே ஜெயலலிதான்ற அந்த ஒரு ஆளுமை இந்திய அரசியலோட மிக முக்கியமான ஆளுமை. ப்ளஸ் மைனஸ் 2மே உண்டு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னை எதிர்த்து எழுதினவங்களை மேலெல்லாம் அந்த அம்மா கேஸ் போட்டாங்கன்றது உண்மை தான். அது ஒரு ருத்ரதாண்டவம் ஆடினார். உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப எச்சரித்த பிறகு கூட அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அதெல்லாம் வந்து ஜெயலலிதாவோட கரும்பக்கங்களில் ஒன்று. நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யாரையும் தன்னை எதிர்த்து பேசுகிறவனெல்லாம் விலைக்கு வாங்கணும், யாருமே தன்னை எதிர்த்து பேசக்கூடாது, மொத்தமாக எல்லாரையும் விலைக்கு வாங்கணும்னு அந்த அம்மா நினச்சதே இல்லை. இப்போ இருக்கவங்க நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தன்னை எதிர்த்து பேசுகிறவன், எழுதுகிறவன், அவனை எல்லாரையும் விலைக்கு வாங்கணும்னு அந்த அம்மா நினச்சதே இல்லை. தன்னுடைய அரசை விமர்சிப்பவர்கள் அனைவரையும் விலைக்கு வாங்க வேண்டும் என்று ஜெயலலிதா நினைத்ததே கிடையாது. இன்றைக்கி என்ன நிலைமைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இது ஜெயலலிதாவோட முக்கியமான ஆளுமை பண்புகளில் ஒன்று. தன்னை எதிர்ப்பவர்கள் மீது அவர் வழக்குகளை போட்டார், உண்மைதான். ஆனால் தன்னை எதிர்ப்பவர்கள் அனைவரையும் தன் பக்கம் இழுத்துவிட வேண்டும், காசால் வென்றுவிட வேண்டும், எதிர்க்கிறவனை விமர்சிக்கிறவனை எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு. அந்த இருமாப்பு ஜெயலலிதாவிடம் ஒருபோதும் இருந்ததில்லை. அது அவருடைய பாராட்டத்தக்க குணாம்சம் என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், ரீசெண்டாக ஆதவ் அர்ஜுனா கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து தலம்பாலன் அவர்களை வந்து சபாநாயகனாக ஆக்கினார், தலித் ஏழுமலையை புது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நிகழ்த்துறதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அவங்களுக்கு ஒரு அசாத்தியமான ஆளுமை இருந்தது. அதுவும் தலித் ஏழுமலையை திருச்சியில் கொண்டு போய் நிறுத்தி பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிற்க வச்சு அவங்க எம்எல்ஏ எம்பி ஆக்கினாங்க. ஜெயலலிதான்னு ஒரு ஆளுமை இருக்கும்போது கேண்டிடேட்டை பற்றி மக்களுக்கு கவலையே கிடையாது. அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு ஓட்டு குத்திக்கிட்டு போயிட்டே இருப்பான். அது யாராக இருந்தாலும் கவலை இல்லை. அது ஆணோ பெண்ணோ திருநங்கையோ மனித உயிராக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு விழுந்துடும். ஜெயலலிதாவோட ஆளுமை என்பது யாராலையுமே இன்றைக்கி 8 வருஷம் ஆகப்போகுது இறந்து. அந்த ஆளுமையை வந்து யாருமே இன்றைக்கி மேட்ச் பண்ண முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் ஒருத்தரும் கிடையாது. ஜெயலலிதாவோட ஆளுமையோடு ஒப்பிடுவதற்கு ஒருவருமே கிடையாது. அதெல்லாம் வந்து நினைத்து பார்க்க முடியாத அசாத்தியமான ஆளுமை. சில நேரங்களில் எம்ஜிஆரை விட அதிகமாக அவர் சாதித்து காமிச்சார். தனியாகவே நின்று சாதித்து காமிச்சார். அசாத்தியமான தன்னம்பிக்கை உண்டு. அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதுவும் எத்தனை வழக்குகள், எத்தனை முறை திமுக அவரை கூண்டில் ஏற்றியது.
எவ்வளவு பழிச்சொற்கள், எவ்வளவு அவதூறுகள், குறிப்பாக எம்ஜிஆர் இறந்த பிறகு 88 பூரா வந்து கேவலத்துலேயும் கேவலமாக அவங்கள பேசினாங்க. ஜானகியடியில் இருந்தவங்களும் பேசினாங்க, திமுகவில் இருந்தவங்களும் பேசினாங்க. ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்காம எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளால் அவர் தூஷிக்கப்பட்டார். மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானார் அவர். இன்ஃபேக்ட் கருணாநிதி 2001 ஜெயலலிதா சிஎம் ஆனோன்னா கருணாநிதி அரெஸ்ட் பண்ணி ஜெயலலிதா கொண்டு போனாங்கல்ல அந்த மேம்பால ஊழல. அப்போ ஐயோ கொல்றாங்களேன்னு தயாநிதி மாறன் கத்துவார். அன்னைக்கு அந்த அரெஸ்ட்டுக்கு முதல் நாள் முரசொலியில் எழுதின கடிதத்தில் திருமதி ஜெயலலிதா 5 இடத்துல கருணாநிதி எழுதியிருந்தார். கருணாநிதி ஜூன் 29 2001 நைட் 29 மிட் நைட் 30th மார்னிங் 29-30 இன்டர்வெனிங் நைட்டில் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 29 காலையில் வந்த பேப்பரில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி எழுதும்போது ஜெயலலிதா சன் டிவி ரிப்போர்ட்டரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. விழுப்புரத்தில் கிட்டங்கியை பார்வையிட சென்ற பொன்முடியை கைது பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்ததுக்காக சன் டிவி ரிப்போர்ட்டர் சுரேஷ் கைது செய்யப்படுகிறார். அப்போ அதை கண்டித்து கடிதம் எழுதின கருணாநிதி ஜூன் 29 காலையில் வந்த முரசொலியில் முகப்பு கடிதத்தில் 5 இடத்துல திருமதி ஜெயலலிதான்னு எழுதுகிறார். எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தை, எவ்வளோ ஒரு ஆணாதிக்க புத்தி, எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கேவலமான புத்தி. அதுக்கு பரிசு தான் அன்றைக்கி காலை நைட்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனது. இந்த மாதிரியான தனி மனித துவேஷங்களுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா ஆளானது போல் சுதந்திர இந்திய வரலாறு இந்திரா காந்தி கூட ஆளானது கிடையாது. அவர் பல இடங்களில் பதவியில் இருக்கும்போது சர்வாதிகாரியாக நடந்து கொண்டதற்கு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினது, நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகளை பத்திரிகையாளர்கள் மீது போட்டது, எதிர்க்கட்சிகள் அசெம்பிளியில் பேச விடாமல் குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றினது, இது எல்லாமே காரணம் வந்து திமுக ஜெயலலிதாவை மிக கேவலமாக தூஷித்ததும் அரசியல் ரீதியாக அழிக்க நினைத்ததும் தான். மார்ச் 25 1989 சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர் தாக்கப்பட்டார், ஃபிசிக்கலாக தாக்கப்பட்டார். அதெல்லாம் மறுக்க முடியாது யாரும். தலைவரி கோலமாக அன்றைய ஆளுநரிடம் போனார். நான் மீண்டும் முதலமைச்சராகத்தான் அசெம்பிளிக்குள்ளே போவேனார். அதே மாதிரி 3 ஆண்டுகள் கழித்து கரெக்டாக 2 ஆண்டுகள் கழித்து 91 ஜூனில் அசெம்பிளிக்குள்ளே போனாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒவ்வொரு முறை தோல்வி அடைந்து முடிந்து போனது கதை என்று நினைக்கும்போது மீண்டும் புத்துயிர் கொண்டு எழுந்து வருவார். ஸோ அது வந்து அவரிடம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அவருடைய கெட்டதுகளுக்கெல்லாம் பல விதத்தில் காரணம் திமுக தான். ஏன்னா அவரை ஜெயலலிதாவை வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு, தனி மனித எதிர்ப்பு, அது சட்ட ரீதியாக அரசியல் ரீதியான எதிர்ப்பு, கொள்கை ரீதியான எதிர்ப்புனா நாம் மன்னித்து விடலாம். தனிப்பட்ட முறையில் அவரை வந்து அவர் ஒரு பெண் என்ற காரணத்தால் அவரை பேசிய பேச்சுக்கள், கீழ்த்தரமான பேச்சுக்கள் வசை மாறி போயிருந்தது தான். நான் சொன்னல 2001 2001 கருணாநிதி கவர்மெண்ட் முடிஞ்சு ஜெயலலிதா மறுபடியும் வந்தவுடனே டிஸ்குவாலிஃபை ஆகி அவங்களால எம்எல்ஏ போட்டி போட முடியல. அதாவது பொலிட்டிக்கல் பொசிஷன். அது திருமதி ஜெயலலிதான்னு கருணாநிதி எழுதுகிறார். அப்போ அவருக்கு 75 வயசுக்கு மேலே. எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முதலமைச்சரை அவருடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சும் திருமதின்னு எழுதுறதோட புத்தி எவ்வளோ வக்ர புத்தி. இதெல்லாம் தான் ஜெயலலிதா வந்து சர்வாதிகாரத்தன்மையுடன் திமுகவிடமும் பத்திரிகையாளரிடமும் சமூகத்திடமும் நடந்து கொள்வதற்கு காரணம், காண்டதற்கு காரணம் முழுக்க திமுக தான். அவர் மீதான அந்த தனி மனித விமர்சனங்களை வேறு எந்த பெண்ணாக இருந்தாலும் துவண்டு போயிருப்பாள். ஆனால் அதை துச்சமென மதித்து தான் கால் செருப்புள்ள தூசிக்கு சமமாக மதித்து மேலும் மேலும் மக்களிடம் போய் வெற்றிகளை குவித்தார். ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரையில் திமுகவால் ஆட்சி கட்டிலின் அருகில் வர முடியவில்லை என்பதுதான் ஜெயலலிதாவின் உண்மையான சக்திக்கு ஒரு சான்று. சார், ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்பார். அவங்களோட அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருந்தப்போ லைக் வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களோட திருமாவளவனோட கையை பிடிச்சி இப்படி தூக்குனாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததே கிடையாது கூட்டணியில் இருந்தப்போ. திருமாவளவன் சொல்லுவாங்க, பொதுவாகவே ஒரு பெரிய மேடையில் எங்கள் கையை பிடிக்கிறதுக்கே தயங்குவாங்க, அந்த மாதிரி யாருமே இது பண்ணது கிடையாது. நான் தயங்கி நின்னேன், ஆனால் அவங்க கையை கூடன்னு இப்படி பிடிச்சி தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். அதில் இன்னொன்று சொன்னார், பிரிஞ்சு போகும்போது கூட தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தையோடு அனுப்புனாங்கன்ட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி அவர் பேசினார். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? அது இப்போ திமுக உள்ள அவருக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை பார்த்து அவருடைய மனம் வெதும்பியதன் வெளிப்பாடு. இன்றைக்கி அதை அவர் சொல்கிறதுக்கு காரணம் திமுகக்குள்ளே அவர் இருக்கார். எவ்வளோ அவமானங்களை சகிச்சுக்கிட்டு தான் திமுகக்குள்ளே இருக்கான்னு அவரே சொல்கிறார். நீங்களே பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் நடக்குதுன்றது தெரியும். விஜய் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து போக விடாமல் திமுக அவரை இன்று தடுத்து விட்டது. ஆதவர்ஜினா விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். கடந்த 6 மாத காலமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள், விசிகாவை திமுக எப்படி நடத்துதுன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பான மனநிலையை வெளி உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு வருது. அதனால தான் அவங்க வந்து என் கையை பிடித்து ஜெயலலிதா உயர்த்தி காட்டினார், தம்பி திருமாவளவன் எங்கே இருந்தாலும் நன்றாக இருக்குன்னு சொன்னாங்களாம். இன்றைக்கு நிகழ்ச்சியுடன் அவர் நினைவு கூறுவதற்கு காரணம் திமுக கூட்டணிக்குள்ளே திருமாவுக்கு தொடர்ந்து இழைக்கப்படக்கூடிய அநீதி.
அப்படித்தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். சார் 2014 அப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல் லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 37 சீட், அதாவது தேசிய அளவில் எந்த ஒரு மாநில கட்சியுமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய விக்டரியை வந்து பதிவு பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அது வந்து என்னென்னா, கூட்டணி இல்லைன்னா திமுக காங்கிரஸ் 2 பேருமே சைபர்ன்றதுக்கான அடையாளம். திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சா தான் அவங்களால பார்லிமெண்ட் அசம்பிளி 2லையும் ஜெயிக்க முடியும் என்பதை தெளிவாக உணர்த்திய தேர்தல் 2014 தேர்தல். 2வது காங்கிரஸ் வந்து 10 ஆண்டு ஆட்சியை முடிச்சுட்டு மக்கள்கிட்ட போகும்போது கடுமையான எதிர்ப்பு இருந்தது. திமுக மீது 2G ஊழல் குற்றச்சாட்டு போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன. அவங்க 2 பேரும் சேர்ந்துருனாலே சைபர், தனியானினா சைபருக்கு மேலே பெரிய சைபர். அந்த சைபர் தான் கிடைக்குது. ஜெயலலிதாவால் 37 சீட்டு மோடியா லேடியான்னு கேட்டு வாங்க முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் பாஜக கூட்டணியில் இருந்த பாமகவும் பிஜேபியும் தலா ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. திமுக சைபர் ஆச்சு. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எல்லா கட்டத்திலையும் சைபர்ன்றதுக்கு 2014 எலெக்ஷன் ஒரு சிறந்த உதாரணம். காங்கிரஸை எள்ளி நகையாடுற திமுக, விஷயம் தெரிஞ்ச திமுககாரனுக்கு தெரியும், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக சைபர். காங்கிரஸ் பெரிய சைபர், அது வேறு. காங்கிரஸ் தனியாக நின்றுதுன்னா 234 சைபர், 40 பார்லிமெண்ட்டும் சைபர். ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுக நின்றுனா திமுகவும் சைபர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. திமுக இல்லாமல் காங்கிரஸால் வெற்றியை பற்றி கனவு கூட காண முடியாது. 2014 ஜெயலலிதா வந்து 4 திமுக ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், பிஜேபி தலைமையில் ஒரு அணி, ஏடிஎம்கே தலைமை தனியாக நிற்குதுன்னு போது ஸ்வீப் பண்ணிட்டு வராங்க. 37 சீட் கடைசியாக அவங்க ஜெயிச்ச எலெக்ஷன் அது 16. அதுக்கப்புறம் அசம்பிளியும் ஜெயிச்சாங்க. பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அலை வீசும்போது தடுத்து நிறுத்தினது, முதல்ல தடுத்து நிறுத்தினது ஜெயலலிதா. மோடியா லேடியான்னு கேட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அவருடைய அந்த ஓட்டுகள் எப்பயுமே திமுகவோட காங்கிரஸ் சேரல. எல்லாரும் தனித்தனியாக நின்னாங்கன்னா ஏடிஎம்கேவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் ஏடிஎம்கேவின் எதிரிகள் எப்போயுமே கூட்டணி சேர்ந்து தான் நிற்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த சிங்கத்தை எதிர்த்து நிற்கணும்னா உள்ள நரிகளும் ஆடுகளும் வந்து ஒன்றாக சேர்ந்தால் தான் முடியுன்ட்டு தான் அவங்க நின்னாங்க. ஸோ இதுதான் தமிழக அரசியலோட மையக்கரு. ஓகே சார், அந்த 7 பேர் விடுதலையில் இவங்களோட பங்கு இவங்க என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க சார்? ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறையா ஸ்ட்ரைக்ஸ் நடந்தது, காலேஜ் பசங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்தது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க சார்? அதாவது 2011 தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜெயலலிதா ஒரு முடிவுக்கு வந்துட்டார். கலைஞரோட வெற்றிக்கு காரணம் ஒரு தமிழ் ஈழம், தமிழர்கள் உரிமை, இதுக்கெல்லாம் தான் மட்டும்தான் ஒரே பிரதிநிதி. ஜெயலலிதா வந்து இதற்கு எதிரானவர், அவர் ஒரு ஆரிய கும்பலின் பிரதிநிதி, இப்படிலாம் ஒரு கலைஞர் வந்து பிரச்சாரம் செய்வார், பேசுவார். கலைஞரோட தொண்டரடி பொடியாளர்களும் அதான் எண்ணம். ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க செஞ்ச முதல் காரியம் கருணாநிதி கையில் இருக்க இந்த அஸ்திரத்தை பிடுங்கினது. கருணாநிதி கையில் இருக்க மெயின் அஸ்திரத்தையும் அவங்க பிடுங்கினாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையில் கருணாநிதி ஆட்சியில் இருந்தால் கனவு காணாத, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத காரியங்களை ஜெயலலிதா செய்ய ஆரம்பித்தாங்க. இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கணும்னு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கருணாநிதியால் அதை கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி 7 பேர் விடுதலையில் வந்து நீ விடுதலை பண்ணலன்னா நான் விடுதலை பண்ணுவேன், 3 நாள் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒருபோதும் கருணாநிதியாலலாம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து துளியளவும் கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது. இது எதனாலன்னா கருணாநிதி கையில் இருக்கக்கூடிய அந்த அவங்க 2006-11 எதிர்கட்சியாக இருக்கும்போது கற்றுக்கொண்ட பாடம், கருணாநிதியை நிரந்தரமாக வீழ்த்தணும்னா எதை வச்சு கருணாநிதி இன்றைக்கி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. தமிழின தலைவர், ஈழத்தமிழருக்கு பிரதிநிதி, நான் தான் ஈழத்தமிழருக்கு தலைவர், உலகத்தமிழர் தலைவர், அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. நீ பண்ணது தமிழர்களுக்கு துரோகம், உண்மையான ஈழத்தமிழர்களுக்கு நான் தாண்டா ஈழத்தாயினே பேர் கொடுத்தாங்க. அப்போ அதாவது வந்து இலங்கையோட பொருளாதார தடை விதிக்கணும்னு தீர்மானம் போட்டாங்க. இலங்கையிலேருந்து யாராவது இங்கே வந்தாங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்ப ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத காரியங்கள். அதாவது இராணுவ பயிற்சிக்கு வரவனை வந்து வெலிங்டன்லேயோ தாம்பரம் ஏர்பேஸ்லேயோ உள்ளே இருந்தாங்கன்னா மாநில உளவுத்துறை மூலமாக தகவல் போயிடும். உடனே 1000-5000 அதிமுககாரனை கழிப்பி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. யாத்திரிகர்கள் அங்கேருந்து வரும்போது அவனை திரும்பி அனுப்புறது. ஸ்போர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஸ்ரீலங்காவிலேருந்து 6 ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஒரு கோச் வந்தப்போ அதுக்காக அதை எப்படி நீ அனுமதிக்கலான்னு நேரு ஸ்டேடியத்தில் இந்த ஃபுட்பால் கோச்சை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஐபிஎல்லே விளையாட விளையாடுறோம். ஐபிஎல்ல டெல்லிக்கு ஓடிச்சு. ஆமாம். அது மாதிரி வந்து இது என்னென்னா கருணாநிதி வந்து வழக்கமாக ஈழத்தமிழர்களை நான் தான் தலைவர் காப்பாளர்னு சொல்லிட்டு இருந்ததை உடச்சி எரிஞ்சுது. கருணாநிதியால் கற்பனை கூட பண்ண பார்க்க முடியாத அளவுங்க. கருணாநிதி சிஎம்மாக இருந்தாலும் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிப்பது போன்ற தீர்மானங்கள், அரசு தீர்மானங்கள் நிறைவேற்றுவது கருணாநிதியால் நினைத்தும் பார்க்க முடியாது. அதெல்லாம் அந்த அம்மா செஞ்சாங்க. யாத்திரிகள் சராசரியாக வர யாத்திரிகர்களை திரும்ப அனுப்புனாங்க. சினிமாக்காரன் யாராவது இலங்கையில் போய் படம் எடுக்கிறான் அல்லது கும்மி அடிக்கிறான்னா அவர்களுக்கு எதிராக இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. அதாவது ஈழ பிரச்சனையில் ஜெயலலிதா துரோகம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர். கருணாநிதி தான் காப்பாளர்னு ஒரு பிம்பம் இருந்தது இல்லை.
2011 வந்தோடனே அந்த அந்த பிம்பத்தை அந்த அம்மா முதல்ல உடைச்சாங்க. ரொம்ப முக்கியமானது 7 தமிழர் விடுதலையில் மாநில அரசுக்கு விடுதலை பண்ண அதிகாரம் இருக்குது, நான் உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ விடுதலை பண்ணலன்னா நான் விடுதலை பண்ணுவேன்னு சொன்னப்போ சுதந்திர இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக மத்திய அரசு, மன்மோகன் சிங் அரசு தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு மாநில அரசுக்கு எதிராக ஒரு மத்திய அரசு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டது அதான் ஃபஸ்ட் டைம். சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கினாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களோட அப்பீலில் அது 2022 எல்லோரும் விடுதலையாகி வந்தாங்க. இந்த 7 பேர் விடுதலையில் அந்த அம்மா நீ போடலைன்னா நான் விடுதலை பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் வந்து திமுகவை வந்து கதிகலங்க வச்சுது. கலைஞர் கலங்கி போனார். நம்மளை நினச்சி பார்க்க முடியாத இந்த அம்மா செய்கிறாங்களே, அந்த அளவுக்கு வந்து போச்சு. அதே மாதிரி 3 பேரை தூக்கிலிடுவதற்கு தேதி குறித்தப்போ ஹைகோர்ட் ஸ்டே பண்ணுறது அன்னைக்கு 2 ஒன்றா நடந்தது. தமிழ்நாடு அரசு தனி தீர்மானங்கள் அனைத்து உறுப்பினர்களும் தீர்மானம் அந்த 3 பேரை தூக்கில் போடக்கூடாதுன்னு தீர்மானம் போட்ட 1 மணி நேரத்தில் ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுக்குறாங்க. அது பொருந்தி வந்தது பை ஆக்சிடென்ட். எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுக கையில் இருந்த அஸ்திரங்கள் ஒன்றொன்றையும் 2011 வந்தோன்னா அந்த அம்மா பிடுங்கினாங்க. பிரதிநிதி தமிழர்களுக்கான தலைவர், உலகம் முழுதும் இருக்க தமிழர்களுக்கான, குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கான தலைவர் தான் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருந்தார். இதெல்லாம் 2011க்கு பிறகு நடந்த மாற்றங்கள். ஸோ இது வந்து திமுகவை திக்குமுக்காட செய்தது என்பது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான ஒரு போல்டான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு எப்படி சார், தனியாலாம் வந்து இந்த திட்டங்கள்லாம் செயல்படுமா, இல்லை பெரிய டீம் இருக்கும், அதாவது பிளான் பண்ணி ஒன்றுமே ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஏதாவது பயப்படுவாங்களா, இல்லை எந்த நாளும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு துணிச்சல் இருக்குமா?